ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். 11வது ஸ்கந்தம். யது குலத்திற்கு பிராமண சாபம். இந்த ஸ்கந்தத்தில் பாகவதத்தின் 9வது லட்சணமாகிய முக்தியின் ஸ்வரூபம் விளக்கப்படுகிறது. முதல் அத்தியாயத்தில் பூமியில் பகவானுடன் தேவாம்சமாய் அவதரித்தவர்கள் மீண்டும் தங்கள் ஸ்தானங்களுக்கு செல்ல பிராமண சாபம் என்ற வியாஜத்தை பகவான் ஏற்படுத்தியது கூறப்படுகிறது. ஸ்ரீ சுகர் கூறியது, அழகிற்கெல்லாம் ஒருங்கே இருப்பிடமாகிய உடல் தாங்கியவரும் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி எய்தியவருமாகிய பகவான் மிகவும் மங்களமான காரியங்களை செய்து கொண்டு பூமியில் துவாரகையில் கிரகத்திலிருந்து மகிழ்ந்து பின்னும் செய்ய வேண்டிய காரியம் எஞ்சி இருப்பதை கருதி தன் குலத்தையும் சம்ஹரிக்க விரும்பினார். வசுதேவர் வீட்டில் தோன்றிய காலஸ்வரூபியான பகவானால் ஏவப்பட்டு விஸ்வாமித்ரர், அசிதர், கண்வர், துர்வாசர், பிருகு, அங்கிரஸ், காஷ்யபர், அத்திரி, வாமதேவர், வசிஷ்டர், நாரதர் முதலிய முனிவர்கள் புண்ணியத்தை வளர்ப்பதும் பரம மங்களமானதும் கீர்த்தனம் செய்பவர்களின் களி தோஷத்தை போக்குபவையுமான கர்மங்களை செய்து கொண்டு பிண்டாரகம் எனும் க்ஷேத்திரத்தை அடைந்தனர். வணக்கமில்லாத விளையாட்டு பிள்ளைகளான யாதவ குமாரர்கள் ஜாம்பவதியின் புத்திரனான சாம்பனுக்கு ஸ்திரீ வேஷம் போட்டு அவனை அழைத்து கொண்டு முனிவர்களிடம் சென்று வணக்கமுடையவர்கள் போல் அவர்கள் பாதங்களை பிடித்து கொண்டு பின்வருமாறு கேட்டார்கள். தரிசனம் வீண் போகாத பெரியோர்களே, கரிய விழிப்படைத்த இப்பெண் கருத்தரித்து பிரசவிக்கும் சமயத்தில் இருக்கிறாள். புத்திரனை விரும்புகிறாள். உங்களை கேட்பதற்கு வெட்கப்படுகிறாள். எங்கள் வாயிலாக உங்களை கேட்கிறாள். பிள்ளையா பெண்ணா எதை பெறுவாள் சொல்ல வேண்டும். ராஜன்னு, இவ்வாறு வஞ்சனையாக கேட்கப்பட்ட முனிவர்கள் கோபம் கொண்டு, மூடர்களே, இவன் உங்களுடைய குலத்தை அழிக்கும் உலக்கையை பெறுவான் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்கள் இதை கேட்டு மிகவும் நடுங்கினார்கள். விரைவில் சாம்பனுடைய வயிற்றிலிருந்து விழுந்த இரும்பு மயமான உலக்கையை கண்டார்கள். பாக்கியம் குறைந்த நாம் என்ன காரியம் செய்துவிட்டோம், நம்மை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுவார்களோ என்று மனம் தளர்ந்து உலக்கையை எடுத்துக்கொண்டு வீடு சென்றனர். குறிப்பு: உலகத்தை அனுசரிக்கும் சாதுக்களின் வாக்கு பொருளை பின்பற்றி செல்லும். ஆதி ரிஷிகளின் வாக்கையோவெனின் பொருள் பின்பற்றும். இது உத்தர ராமச்சரிதம் பவபூதி. வாடிய முகமுடைய அவர்கள் அவ்வுலக்கையை ராஜ சபைக்கு எடுத்துச் சென்று எல்லா யாதவர்கள் முன்னிலையிலும் அரசனிடம் நிகழ்ந்ததை தெரிவித்தார்கள். ராஜன்னு, பொய்யா மொழியுடைய பிராமணர்களின் சாபத்தை கேட்டும் உலக்கையை பார்த்தும் துவாரகாவாசிகள் ஆச்சரியமும் பயமும் அடைந்தார்கள். யது ராஜனாகிய உக்ரசேனன் அவ்வுலக்கையை பொடியாக்கி சமுத்திரத்தில் போட்டுவிடச் செய்தான். பொடியாகாமல் எஞ்சிய துண்டையும் அவ்வாறே போட்டுவிடச் செய்தான். அந்த இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்கிற்று. இரும்பு தூள் அலைகளால் கரையில் ஒதுக்கப்பட்டு கோரைக்கு எருவாகி கோரையாக மாறிற்று. கடலில் மீன் பிடிப்பவர்கள் வலைகளால் இந்த மீனை வேறு மீன்களுடன் பிடித்தார்கள். ஒரு வேடனிடம் இந்த மீன் போய் சேரவே அந்த வேடன் மீனின் வயிற்றிலிருந்த இரும்பு துண்டை ஒரு பாணத்தின் நுனியில் பொருத்தினான். நிகழ்ந்ததையெல்லாம் அறிந்த பகவான் பிராமண சாபத்தை மாற்றுவதற்கு சாமர்த்தியம் உடையவராயினும் மாற்ற விரும்பவில்லை. கால ரூபியாகிய அவர் இந்த சாபத்தை உச்சிதமானதென்று ஏற்றுக்கொண்டார். நவ யோகி சம்வாதம். ராஜன்னு, ஓரிடத்திலும் தங்காத நாரதர் கிருஷ்ணனை உபாசிக்க விரும்பி கிருஷ்ணருடைய புஜங்களால் ரட்சிக்கப்பட்ட துவாரகையில் மீண்டும் தொடர்ந்து வசித்தார். ஒரு சமயம் தம் வீட்டிற்கு வந்த பூஜிக்க பெற்று சுகமாக ஆசனத்தில் வீற்றிருந்த தேவ ரிஷியாகிய நாரதரை வசுதேவர் நமஸ்கரித்து பின்வருமாறு வினவினார். வசுதேவர் கூறியது, முக்தி அளிக்கும் முகுந்தனை முந்தி நான் பூமியில் மக்களை விரும்பி பூஜித்தேன். தேவ மாயையால் மயங்கி முக்தியை கருதி பூஜிக்கவில்லை. சிறந்த விரதம் பூண்ட முனிவரே, எங்கும் பயம் நிறைந்ததும் பல வகைப்பட்ட துன்பம் நிறைந்ததுமான இவ்வுலகினின்று எளிதில் நேராக உங்கள் மூலம் எவ்வாறு விடுபடுவோமோ அவ்வாறு எங்களுக்கு உபதேசித்து அருளல் வேண்டும். நாரதர் கூறியது,
இவ்விஷயத்தில் பின்வரும் புராதனமான இந்த வரலாற்றை கூறுகிறார்கள். இது ரிஷப தேவருடைய குமாரர்களுக்கும் மகாத்மாவாகிய நிமி சக்கரவர்த்திக்கும் நிகழ்ந்த சம்வாத வடிவில் உள்ளது. அதை கேளும். ரிஷபருடைய புத்திரர்களாகிய இவர்கள் கவி, ஹரி, அந்தரிக்ஷன், பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவிர்ஹோத்ரர், திரமீலர், சமசர், கரபாஜனர் என பெயர் பெற்றவர்கள். இவர்கள் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் உள்ள இந்த பிரபஞ்சத்தை பகவத் ரூபமாகவும் ஆத்மாவுக்கு வேறுபடாததாகவும் பார்ப்பவர்களாய் பூமியில் சஞ்சரித்தார்கள். இவர்கள் ஒரு சமயம் அஜனாபம் என பெயர் பெற்ற பாரத வருஷத்தில் ரிஷிகளுடன் கூடி மகாத்மாவாகிய நிமி சக்கரவர்த்தி செய்து கொண்டிருந்த சத்ர யாகத்திற்கு தற்செயலாகச் சென்றார்கள். ராஜன்னு, செயற்கை அழகின்றி இயற்கையான தங்களுடைய தேஜஸால் பிரகாசிப்பவர்களும் பிரம்மபுத்திரர்களான சனகாதிகளை போன்றவர்களுமான அவர்களை பார்த்து பரம பிரீத்தியுடனும் வணக்கத்துடனும் விதேக சக்கரவர்த்தியான நிமி பின்வருமாறு கேட்டார். விதேகர் கூறியது: எந்த தர்மங்களால் பகவான் பிரசன்னராகி சரணடைந்தவருக்கு தம்மையும் கொடுக்கிறாரோ அந்த பாகவத தர்மங்களை நாங்கள் கேட்க தகுந்தவர்களாயின் கூறி அருளுதல் வேண்டும். கவி கூறியது: அறியாத மனிதர்களுக்கு எளிதில் தம்மை அடைவதற்காக பகவானால் கூறப்பட்டுள்ள உபாயங்கள் எவையோ அவையே ஹிதமளிக்கும் பாகவத தர்மங்கள் என்று உணர்வீராக. அரசே, எவற்றை அனுசரிக்கும் புருஷன் ஒருபோதும் தவறுதல் அடைய மாட்டானோ, கண்களை மூடிக்கொண்டு ஓடினாலும் தடங்களை அடைய மாட்டானோ, விழமாட்டானோ, அப்படிப்பட்டவை பாகவத தர்மங்கள். எல்லா பயங்களும் நீங்க ஒரே சாதனம் பகவத் சேவை. பகவத் தர்மம் தனியானது அன்று. செய்வதையெல்லாம் அவனுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் அந்த தர்மம். இதில் ஒரு சிறிதும் வீண் போகாது. ஞானம் கூட வேண்டாம். பகவான் ரட்சிப்பான். தவறிருந்தாலும் அவன் சரி கட்டிக் கொள்வான். ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா என்று ஒரு உஞ்சவிருத்தி கிழவர் சொன்னதை மற்றொருவர் கடுமையாக கண்டித்தார். அன்றிரவு கண்டித்தவர் கனவில் ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா என்றாலும் அர்த்தம் உண்டு. ஸ்ரீ தேவியிடம் ஆசை கொண்ட கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் என்று அவர் சொன்னார். அதில் என்ன தப்பை கண்டீர் என்று அவரை மிரட்டினார் என்று ஒரு கதை உண்டு. மிகவும் மங்களமாகிய சக்கரபாணியின் ஜென்மங்களும் கர்மங்களும் உலகில் எவையுண்டோ அவற்றை பொருளாக கொண்டே நாமங்களையும் கீர்த்தனங்களையும் கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் வெட்கமின்றி பற்றற்றவனாய் சஞ்சரிக்க வேண்டும். அத்வைத்தம் ஏவா பயம். அத்வைத்தமே பயமற்ற நிலை. வழிபோக்கன் ஒருவன் கட்டுச் சாதத்தை தலையில் தூக்கி போகும் வரை பாரமாயிருந்தது. அதை அவன் உண்டபின் பாரம் நீங்கி ஆனந்தத்தை கொடுத்தது. காரணம், அது அவனுடன் இரண்டர கலந்துவிட்டதே அன்றோ. ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, ஜோதிர் மண்டலங்கள், பூதங்கள், திசைகள், மரங்கள், மலைகள், நதிகள், கடல்கள் முதலியவைகளும் இன்னும் ஏதேது உண்டோ அது எல்லாமும் ஹரியின் சரீரம் என்று வித்தியாசம் இல்லாமல் நமஸ்கரிக்க வேண்டும். சாப்பிடுபவனுக்கு ஒவ்வொரு கவலத்திலும் திருப்தியும் புஷ்டியும் பசி நீங்குதலும் ஏற்படுவது போல பகவானை பஜிப்பவனுக்கு பக்தியும் ஈஸ்வரானுபவமும் வைராக்கியமும் ஆகிய இம்மூன்றும் ஒரே சமயத்தில் உண்டாகும். அரசே, இவ்விதம் தொடர்ந்து அச்சுதருடைய திருவடியை தொழும் பாகவதனுக்கு பக்தியும் வைராகியமும் பகவத் ஸ்வரூப போதமும் நிச்சயமாக உண்டாகின்றன. அதன்பின் பிரத்யக்ஷமாக சாந்தியை அடைகிறான். நிமி கூறியது: மானிடர்களுக்குள் பாகவதனை பற்றி இனி சொல்லுங்கள். எந்த தர்மங்களை கைக்கொள்வான், எந்த மாதிரி இருப்பான், எதை செய்வான், எப்படி பேசுவான், எந்த அடையாளங்களால் பகவானுக்கு உகந்தவனாக ஆவான்? ஹரி கூறியது: எல்லா பிராணிகளிடமும் பகவான் உரைகின்றான் என்ற பாவனையுடனும் பரமாத்மாவாகிய பகவானிடம் எல்லா பிராணிகளும் உரைகின்றன என்ற பாவனையுடனும் எவன் பார்க்கின்றானோ அவனே பாகவதர்களில் சிறந்தவன். ஈஸ்வரனிடமும் அன்பையும் அடியார்களிடம் சிநேகத்தையும் அறியாதவர்களிடம் கருணையையும் பகைவர்களிடம் உபேட்சையையும் எவன் செய்கிறானோ அவன் மத்தியமன். எவன் விக்கிரகங்களில் மட்டும் விஷ்ணுவை ஸ்ரத்தையுடன் பூஜிக்கிறானோ ஆனால் அடியார்களிடத்திலும் பிறரிடத்திலும் பூஜிப்பதில்லையோ அந்த பக்தன் பிராகிருதன், ஆரம்ப நிலையில் உள்ளவன்.
இந்திரியங்களால் விஷயங்களை அனுபவித்தாலும் எவன் இந்த உலகத்தை விஷ்ணுவின் மாயை என்று கண்டு கொண்டவனாய் வெறுக்காமலும் மகிழாமலும் இருக்கின்றானோ அவன் பாகவதர்களில் சிறந்தவன். தோன்றி மறையும் உலகிற்கு இயற்கையான உடலின் பிறப்பிறப்பு, இந்திரியங்களின் தொல்லை, பிராணனுடைய பசி, மனதில் எழும் பயம், புத்தியின் ஆசை ஆகியவற்றால் உண்டாகும் மயக்கத்தை எவன் ஹரிஸ்மரணையால் போக்கிக் கொள்ளுகிறானோ அவன் பாகவதர்களில் சிறந்தவன். காமம், கர்மம், வாசனை ஆகியவற்றின் உற்பத்தி எவனிடம் காணப்படவில்லையோ, எவன் வாசுதேவனை புகலிடமாய் கொண்டவனோ அவன் பாகவதர்களில் சிறந்தவன். பிறப்பாலும் தொழிலாலும் வர்ணாசிரமங்களாலும் ஜாதியாலும் எவனுக்கு இவ்வுடலில் நான் என்ற எண்ணம் உண்டாகாமல் இருக்கின்றதோ அவனே விஷ்ணுவுக்கு பிரியமானவன். பொருளை கருதியோ உடலை கருதியோ எவனுக்கு தன்னுடையதென்றும் பிறருடையதென்றும் பேதம் இல்லையோ, எவன் எல்லா பிராணிகளிடத்தும் சமமாகவும் சாந்தமாகவும் இருக்கிறானோ அவனே பாகவதர்களில் சிறந்தவன். மூவுலக ஐஸ்வர்யத்திற்காக கூட எவன் பகவானை உயிராக கொண்ட தேவர்களும் தேடிக்கொண்டிருக்கும் பகவானுடைய திருவடி தாமரைகளினின்று ஒரு நொடி கூட அரை நிமிஷம் கூட விலகாத ஞாபகம் உடையவனாயிருக்கின்றானோ அவன் விஷ்ணு பக்தர்களில் சிறந்தவன். தன் வசமில்லாமல் நாமத்தை சொன்னாலும் பாவ குவியலை நாசம் செய்யும் ஹரியானவர் அன்பெனும் கயிற்றால் கட்டுண்ட பாதங்களை உடையவராய் எவனுடைய மனத்தை விட்டு அகலாமல் பிரத்யக்ஷமாய் இருக்கிறாரோ அவனே பாகவதர்களில் சிறந்தவன் என கூறப்படுகிறான். அரசன் கூறியது: பகவத் ஸ்வரூபிகளாகிய முனிவர்களே, மாயாவிகளையும் மயங்கச் செய்யும் பரமேசனாகிய விஷ்ணுவின் மாயையை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்தரிக்ஷர் கூறியது: இரண்டற்ற சாக்ஷாத் நிர்குண பிரம்மத்தினிடம் ஸ்வரூபத்திற்கு மாறுதல் ஏற்படுதல் எதுவோ அதுவே பகவானுடைய மாயை. அதை கொண்டுதான் பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார். பரிசுத்தமான ஞான ஸ்வரூபம் ஒன்றே மாயையால் 3 விதமாக தோன்றுகிறது. ஸ்வப்னா அவஸ்தையில் அறிகிறவன், அறிவு, அறியப்படுவது என்னும் இவைகள் தோன்றுவது போலாம். ஸ்வப்னத்தில் தன்னிடத்திலேயே அறிகிறவன், அறிவு, அறியப்படுவது என்ற 3ம் தோன்றுவது எங்கனமோ அங்கனமே மனோரதமும் நிகழும் ஜாக்கிரத்திலும் உண்மையில் இல்லாமையாலும் மாறுபடுவதாலும் அதுவும் மாயை என்றும் கனவு போன்றதே என்றும் ஆராய்ந்து அறிந்தபின் சந்தேகம் நிவிர்த்தியாகிறது. அரசே, லய காலத்தில் இந்திரியங்களும் மனதும் புத்தியும் தத்தம் காரியங்களுடன் அகங்காரத்தில் லயமாகின்றன. அகங்காரம் தன் குணங்களுடன் ஆத்மாவிடம் லயமடைகிறது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரங்களை செய்ய வல்லதும் 3 குண வடிவானதுமான பகவானுடைய இந்த மாயா சக்தி எங்களால் வர்ணிக்கப்பட்டது. இன்னும் எதை கேட்க விரும்புகிறீர்? நிமி அரசன் கூறியது: மகரிஷியே, அந்த கரணம் திருந்தாதவர்களும் ஸ்தூல சரீரத்தை ஆத்மா என்று கொண்டவர்களும் தாண்ட முடியாத இந்த ஈஸ்வர மாயையை எவ்வாறு எளிதில் தாண்டக்கூடும் என்ற இதை பற்றி கூறி அருளுதல் வேண்டும். பிரபுத்தர் கூறியது: பாகவத சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை, மற்றவைகளை நிந்திக்காமல் இருப்பது, மனதையும் வாக்கையும் செயலையும் ஒடுக்குதல், சத்தியம், சமம், தமம், அற்புதமான செயல்களை உடைய ஹரியின் ஜென்மம், கர்மம், குணம் முதலியவற்றை ஸ்ரவணம் செய்தல், கீர்த்தனம் செய்தல், தியானம் செய்தல், பகவானை உத்தேசித்தே எல்லா காரியங்களையும் செய்தல், பகவானுடைய பரம பாவன புகழை ஒருவருக்கொருவர் எடுத்துரைத்து கொண்டு அதில் உள்ளூர மகிழ்ச்சியும் திருப்தியும் ஆனந்தமும் அடைதல். இவ்வாறு பாகவத தர்மங்களை அபியாசம் செய்ய வேண்டும். இதனால் உண்டான பக்தியால் நாராயணனை கதியாக அடைந்து கடக்க முடியாத மாயையை எளிதில் ஒருவன் கடக்கிறான். அரசன் கூறியது: நாராயணன் என பெயர் பெற்றவரும் பரமாத்மாவுமான பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை எங்களுக்கு எடுத்துக்கூற நீங்களே தகுந்தவர்கள். நீங்கள் பிரம்மஸ்வரூபம் அறிந்தவர்களுள் சிறந்தவர்கள் அல்லவா? குறிப்பு: சித்தத்தை என்னிடம் வைத்தவர்களாய், என்னை உயிர் நிலையாய் கொண்டவர்களாய், ஒருவருக்கொருவர் என்னையே போதித்து கொண்டும் எப்பொழுதும் என் லீலைகளையே எடுத்துரைத்து கொண்டும் திருப்தி அடைகின்றனர், ஆனந்தம் எய்துகின்றனர். நிலை பெற்ற உள்ளம் உடையவர்களும் அன்புடன் சேவிப்பவர்களுமாகிய அவர்களுக்கு எதனால் அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த புத்தி யோகத்தை நான் கொடுக்கிறேன்.
இது கீதாச்சாரியன் வாக்கு. பிப்பலாயனர் கூறியது: அரசே, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவைகளுக்கு காரணமாகியும் காரணம் அல்லாததாகவும் எது உள்ளதோ, ஜாக்ரம் ஸ்வப்னம் சுஷுப்தி இவைகளினும் அவற்றிற்கப்பாலும் வியாபிப்பதாகவும் எது உள்ளதோ, தேகம் இந்திரியம் பிராணன் உள்ளம் ஆகியவை எதனால் இயங்குகின்றனவோ அதுவே பர தத்துவம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அக்னியிலிருந்து உண்டான பொறிகள் அக்னியை பொசுக்க மாட்டாதவாறு மனம் வாக்கு கண் புத்தி பிராணன் இந்திரியங்கள் ஆகியவை பர தத்துவத்தை உணரமாட்டா. வேதமும் தனக்கு மூலமாகிய பிரம்மத்தை நேராகச் சொல்லாமல் சொல்லியதாக அர்த்தம் செய்து கொள்ளும்படி நிஷேத ரூபமாக நேதி நேதி, அதாவது இது அன்று இது அன்று என்று கூறியது. பிரம்மம் இல்லாவிடில் நிஷேதம் சித்திக்காது. நிஷேதத்திற்கு அர்த்தமில்லை. ஆதியில் ஒன்றேயாகிய இந்த பரபிரம்மத்தை சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்றாகவும் சூத்திரம் மகான் ஜீவோபாதியாகிய அகங்காரம் என்றும் சொல்லுகிறார்கள். ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் அதற்கு அப்பாற்பட்டதாகவும் பலவிதமான சக்திகளை உடையதாகவும் உள்ள பிரம்மம் எதுவோ அதுவே ஞானம் கிரியை அர்த்தம் பலன் இவைகளின் ரூபமாக பிரகாசிக்கின்றது. ஆத்மா பிறப்பதில்லை, இறப்பதில்லை, குறைவதில்லை. மாறி மாறி வரும் பால்யம் யவ்வனம் முதலிய நிலைகளை அந்தந்த காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்திரிய பலத்தால் பலவாறாக தோன்றும் பிராணனைப் போல் எங்கும் எப்பொழுதும் தொடர்ந்து நிற்கும் ஞான வடிவாய் உள்ளது. முட்டையிலிருந்து கருப்பையிலிருந்தும் மரங்களின் விதையிலிருந்தும் விவரிக்க முடியாத வேறு வகையிலும் தோன்றும் உயிர்களிடை பிராணன் ஜீவனை அனுசரிக்கிறது. இந்திரியங்கள் ஒடுங்கி அகங்காரமும் உறங்கிய பின் கூட்டஸ்தன் லிங்க சரீரமின்றி இருக்கின்றான். சுஷுப்தி சாட்சியாகிய அந்த கூட்டஸ்தனை பற்றிய நினைவு நமக்கு ஏற்படுகிறது. பத்மநாபருடைய பாத சேவையால் ஏற்பட்ட பக்தி பெருக்கால் குணங்களாலும் கர்மங்களாலும் மனத்தில் படிந்துள்ள மலங்களை போக்க வேண்டும். தெளிவான கண்களில் சூரிய பிரகாசம் போல் மனம் தெளிந்தவுடன் ஆத்ம ஞானம் பிரகாசிக்கிறது. அரசன் கூறியது: முனிவர்களே, எதனால் மனிதன் திருந்த பெற்று விரைவில் கர்மங்களை விட்டு நைஷ்கர்ம சித்தியான ஞானத்தை அடைவானோ அப்படிப்பட்ட கர்ம யோக மார்க்கத்தை எங்களுக்கு விளக்கி கூற வேண்டும். ஆவிர் ஹோத்ரர் கூறியது: கர்மம் அகர்மம் விகர்மம் இம்மூன்றும் வேதத்தால் அறியக்கூடியவை, உலக பேச்சால் யுக்தியால் அறியக்கூடியவை அன்று. வேதம் ஈஸ்வர ஸ்வரூபம் ஆகையால் அதுவே பிரமாணம். கர்மத்தை பற்றிய விஷயத்தில் பண்டிதர்களும் மயங்குகிறார்கள். இந்த வேதமானது பரோட்சமாக பொருளை மறைத்து கூறுவது, அறியாத பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவது போலாம். வியாதி நீங்கி மருந்துண்ணாமல் இருப்பதற்காக கொடுக்கப்படும் மருந்து போல் கர்மம் விலகுவதற்காக கர்மம் போதிக்கப்படுகிறது. இந்திரியங்களை ஜெயிக்காதவனும் அறிவில்லாதவனுமான மனிதன் வேதத்தில் கூறிய கர்மத்தை செய்யாவிடில் செய்ய வேண்டிய கர்மாவை விட்டுவிட்ட அதர்மத்தால் சாவிலிருந்து சாவையே அடைகின்றான். வேதத்தில் கூறிய கர்மத்தையே செய்து பற்றுதலில்லாமல் ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்தால் நைஷ்கர்ம சித்தியான ஞானத்தை ஒருவன் அடைவான். பயனை பற்றி வேதத்திலுள்ள புகழ்ச்சியானது கர்மத்தில் ருச்சியை உண்டாக்குவதற்காகவே ஏற்பட்டுள்ளது. எவன் பரனாகிய ஜீவனுடைய அகங்கார சிக்கலை போக்க விரும்புகிறானோ அவன் தந்திரத்தில் கூறிய முறைப்படி தேவனாகிய கேசவனை பூஜிக்க வேண்டும். ஆச்சாரியனிடம் அனுகிரகம் பெற்று ஆகமப்படி பூஜை செய்யும் முறையும் அவரால் காண்பிக்க பெற்று தன் மனதுக்கு பிடித்த வடிவத்தில் பரம புருஷனை பூஜிக்க வேண்டும். பரிசுத்தனாக மூர்த்திக்கு எதிரில் வீற்று பிராணாயாமம் முதலியவைகளால் தேகத்தை சோதித்து 6 ஞாசங்களால் ரக்ஷையை செய்து கொண்டு ஹரியை பூஜிக்க வேண்டும். ஆத்மாவை அம்மூர்த்தியின் வடிவாகவே தியானித்து ஹரியின் அம்மூர்த்தியை பூஜிக்க வேண்டும். நிர்மால்யத்தை சிரசில் தரித்து பின்பு பூஜிக்க பெற்ற பகவானை தன் ஸ்தானமாகிய ஹிருதயத்தில் எழுந்தருளச் செய்து பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு எவன் அக்னி சூரியன் ஜலம் முதலியவற்றிலும் அதிதியிடத்திலும் ஹிருதயத்திலும் ஆத்மாவாகிய ஈஸ்வரனை பூஜிக்கிறானோ அவன் விரைவில் முக்தி எய்துவான். அரசன் கூறியது:
பகவான் தமக்கு உவப்பான ஜென்மங்களில் எவ்வெவற்றால் எந்தெந்த காரியங்களை செய்தாரோ, செய்கிறாரோ, செய்ய போகிறாரோ அவற்றை எங்களுக்கு சொல்ல வேண்டும். திரமீலர் கூறியது. எவன் அனந்தருடைய எல்லையற்ற குணங்களை கணக்கிடுகிறானோ அவன் அறிவில் சிறியவன். பூமியிலுள்ள தூசுகளை ஒருவேளை ஒருவன் எண்ணினாலும் எண்ணலாம். எத்தனை காலமானாலும் எல்லா சக்திகளுக்கும் உறைவிடமான பகவானுடைய குணங்களை கணக்கிட முடியாது. ஆதி தேவராகிய நாராயணர் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட பஞ்ச பூதங்களால் பிரம்மாண்டமாகிய புறத்தை கற்பித்து அதில் தமது அம்சத்தால் புகுந்ததால் புருஷர் என்ற பெயரை அடைந்தார். தர்ம பிரஜாபதிக்கு தக்ஷ புத்திரியாகிய மூர்த்தியிடம் நாராயணன் நரன் என்று 2 வடிவத்துடன் பகவான் பிறந்தார். தம்முடைய தவத்தால் பிரசாந்தராய் நைஷ்கர்மிய லட்சணத்தை உபதேசித்தார். ரிஷி சிரேஷ்டர்களால் பாத சேவை செய்ய பெற்று இன்றும் விளங்குகிறார். அச்சுதர் ஹம்ச ரூபத்தில் தோன்றி ஆத்ம யோகத்தை உரைத்தார். தத்தாத்ரேயர், சனகர் முதலிய 4 எங்கள் பிதாவாகிய பகவான் ரிஷபதேவர் ஆகியோர் உலக மங்களத்திற்காக விஷ்ணுவின் அம்சமாக அவதரித்தவர்கள். ஹயக்ரீவ அவதாரத்தில் மது என்ற அசுரனை கொன்று பகவான் வேதங்களை கை கொண்டார். மத்ஸ்யாவதாரத்தில் மாதவன் பிரளய ஜலத்தில் முழுகும் பூமியையும் செடி கொடிகளையும் மனுவையும் ரட்சித்தார். வராக அவதாரத்தில் ஜலத்திலிருந்து பூமியை தூக்கி ஹிரண்யாக்ஷனை வதம் செய்தார். கூர்மாவதாரத்தில் அமிர்த மதனத்திற்காக தம் முதுகில் மந்திர மலையை தாங்கினார். துன்புற்று சரண் புகுந்த கஜேந்திரனை முதலையிடமிருந்து விடுவித்தார். சமுத்திரத்தில் விழுந்து துதி செய்த தபஸ்விகளாகிய வாலகில்ய ரிஷிகளை காப்பாற்றினார். விருத்ராசுர வதத்தால் பிரம்மஹத்தி தோஷமடைந்த இந்திரனை ரட்சித்தார். நரசிம்மராக அவதரித்து சாதுக்களின் பயத்தை ஒழிப்பதற்காக ஹிரண்ய கசிபுவை வதம் செய்தார். அவன் வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த அனாதைகளான தேவ ஸ்திரீகளை விடுவித்தார். தேவாசுர யுத்தத்தில் தேவர்களை காக்க அசுரர்களை வதைத்தார். மன்வந்தரங்களில் தம் அம்சங்களால் உலகங்களை பரிபாலித்தார். வாமனராக அவதரித்து யாஜகம் செய்யும் சாக்கில் பலியிடமிருந்து பூமியை வாங்கி அதித்தியின் புத்திரர்களான தேவர்களிடம் கொடுத்தார். ஹேகய வம்சத்தை அழிப்பதற்கு பிருகு குலத்தில் தோன்றிய அக்னி போன்ற பரசுராமர் பூமியில் 21 தடவை க்ஷத்ரியர்கள் இல்லாமற் செய்தார். சமுத்திரத்தில் அணை கட்டி லங்கையை அழித்து ராவணனை வதம் செய்தவரும் அளவற்ற புகழ்பெற்றவருமான சீதாபதி உலகில் ஜெயமடைகிறார். பிறப்பில்லாத பகவான் பூபாரத்தை போக்குவதற்காக யது வம்சத்தில் பிறந்து தேவர்களாலும் செய்ய முடியாத காரியங்களை செய்ய போகிறார். புத்தராக அவதரித்து யாகம் செய்பவர்களையும் யாகம் செய்ய தகுதி இல்லாதவர்களையும் வாதத்தால் மயக்கப் போகிறார். கலியுகத்தில் பூமியை அக்கிரமமாக ஆள்பவர்களை முடிவில் வதைக்கப் போகிறார். புஜபலம் மிக்கவரே, புகழ் மிக்கவரும் லோகநாதருமாகிய பகவானுடைய இம்மாதிரியான பல ஜென்மங்களும் கர்மங்களும் வர்ணிக்கப்படுகின்றன. அரசன் கூறியது. ஆத்ம ஞானிகளில் சிறந்தவர்களே, பகவானாகிய ஹரியை பஜிக்காதவர்களும் மனதை ஜெயிக்காதவர்களும் ஆசை அடங்காதவர்களுமான அவர்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது? சமசர் கூறியது. அந்த அறிவிலிகள் ஸ்திரீகளை சேவித்து கொண்டு ஸ்திரீ புருஷர்களின் சேர்க்கையை முக்கியமாக கொண்ட கிரகங்களில் உள்ள சுகங்களை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். அன்னதானமும் தட்சிணையும் இல்லாமல் யாகம் செய்வார்கள். பிழைப்புக்காக பிராணிகளை இம்சிப்பார்கள். தேகம் படைத்த எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் ஆகாயம் போல் பற்றற்று ஆத்மாவாக உறைபவரும் வேதங்களால் கூறப்படுகிறவருமாகிய ஈஸ்வரனை பற்றி மதியீனர்கள் கேட்பதில்லை. மனதிலெழும் ஆசைகளை பற்றிய விவகாரங்களையே பேசுகிறார்கள். உலகில் சிற்றின்பம், மாம்சம், மது முதலியவற்றை அனுபவித்தல் பிராணிகளுக்கு இயற்கையாக ஏற்பட்டவையாயினும் அவற்றை அனுபவிக்க வேண்டுமென்று கட்டளை இல்லை. விவாக கட்டுப்பாடு, யாகத்தில் அல்லாது பிராணிகளை இம்சியாமை, மதுவை முகர்ந்து மட்டும் பார்த்தல் என்ற விதிகளால் அவற்றினின்று விலகுதலே வேதத்திற்கு இஷ்டமானது. மதுவை முகர்ந்து பார்ப்பதே புசித்ததாகும். யாகத்தில் மட்டும்தான் ஹிம்சையாக கருதப்படாது. ஸ்திரீ சங்கம் மக்களை பெறுவதற்கு மட்டுமேயன்றி இன்ப நுகர்ச்சியின் பொருட்டு அன்று.
பரிசுத்தமான இதுவே ஸ்வதர்மம் என்று எவரும் உணர்வதில்லை. அரசன் கூறியது, பகவான் எந்த வர்ணமுடையவர், என்ன வடிவுடையவர், எவ்வப்போது எந்தெந்த பெயரால் என்ன முறைப்படி அவர் மானிடரால் பூஜிக்கப்படுகிறார், அதை இங்கு உபதேசித்து அருள வேண்டும். கரபாஜனர் கூறியது, கிருத யுகத்தில் பகவான் வெண்மை நிறமுடையவராய் 4 கைகளுடன் ஜடை தரித்து மரவுரியுடுத்து மாந்தோல் பூணுல் அக்ஷமாலை தண்டம் கமண்டுலு முதலியவற்றை தரித்தவராக பூஜிக்கப்படுகிறார். அப்போது மனிதர்கள் சாந்தர்களாய், பகைமை இல்லாதவர்களாய், அன்பு உடையவர்களாய், சமமான பார்வை உடையவர்களாய் இருக்கிறார்கள். தவத்தாலும் மன அடக்கத்தாலும் இந்திரிய நிகிரகத்தாலும் பகவானை பூஜிக்கிறார்கள். ஹம்சர், சுபர்ணர், வைகுண்டர், தர்மர், யோகீஸ்வரர், நிர்மலர், ஈஸ்வரர், புருஷர், அவ்யக்தர், பரமாத்மா என்று பகவானை கூறுகிறார்கள். திரேதா யுகத்தில் இவர் சிவப்பு வர்ணமும் 4 புஜங்களும் உடையவராயும் 3 சுற்று மேகலை அணிந்தவராயும் பொன்னிறமான கேசம் உடையவராயும் வேதமே உரு கொண்டவராயும் யாகத்தின் உபகரணங்களான ஸ்ருக், ஸ்ருவம் முதலியவற்றுடன் கூடியவராயும் பூஜிக்கப் பெறுகிறார். அப்போது வேதத்தில் வல்லவர்களும் தர்மத்தில் நிலை பெற்றவர்களுமான மனிதர்கள் சர்வ தேவ ஸ்வரூபியும் தேவ தேவனுமான ஹரியை வேத வித்யால் பூஜிக்கிறார்கள். விஷ்ணு, யக்ஞர், பிருஷ்ணிகர்பர், சர்வதேவர், உருக்கிரமர், விஷாகபி, ஜெயந்தர், உருகாயர் என்று அப்போது கூறப்படுகிறார். துவாபர யுகத்தில் ஷியாமல வர்ணராயும் பீதாம்பரம் அணிந்து தமக்குரியதான ஆயுதங்களை தரித்தவராயும் ஸ்ரீவத்சம் முதலிய அடையாளங்கள் உடையவராயும் பிற லட்சணங்கள் உடையவராயும் அறியப்பெறுகிறார். அரசே, அந்த பரம புருஷனை தெரிந்து கொள்வதில் ஆவலுள்ள மனிதர்கள் அப்போது மகாராஜ லட்சணம் பொருந்தியவராக அவரை வேதங்களாலும் ஆகமங்களாலும் பூஜிக்கிறார்கள். வாசுதேவரும் சங்கர்ஷனரும் பிரத்யும்னரும் அனிருத்தரும் பகவானும் நாராயணனும் ரிஷியும் புருஷனும் மகாத்மாவும் விஸ்வேஸ்வரனும் விஸ்வரூபியும் சர்வபூத ஸ்வரூபியுமாகிய உமக்கு நமஸ்காரம். அரசே, இவ்வாறு உலக நாயகரை துவாபர யுகத்தில் துதி செய்கிறார்கள். இனி கலியில் பலவித ஆகம விதிப்படி எங்கனம் பூஜிக்கிறார்கள் என்பதை கூறுகிறேன் கேள். கலியில் சிறந்த புத்திமான்கள் ஒளிவிடும் கருப்பு வர்ணம் உடையவரும் அங்கங்கள், உபா அங்கங்கள், அஸ்திரங்கள் இவைகளுடனும் பார்ஷதர்களுடனும் கூடியவருமாகிய கிருஷ்ணனை அநேகமாய் கீர்த்தனை என்ற யாகத்தாலேயே பூஜிக்கிறார்கள். ஸ்ரீ ராமாவதாரத்தில் தர்மத்தில் நிலை பெற்றவனாய் தந்தை சொற்படி விடுதற்கரியதும் தேவர்களாலும் விரும்பப்படுவதுமான ராஜ்ய லக்ஷ்மியை விட்டு அரண்யம் சென்றவனும் அன்பிற்குரிய சீதை விரும்பிய மாயமானை பின்தொடர்ந்தவனுமான மகா புருஷனே, உனது திருவடி தாமரையை தொழுகின்றேன். அரசே, எவன் பேத புத்தியை விட்டு புகலிடமாகிய முகுந்தனை புகழ் அடைகின்றானோ அவன் தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ பூதங்களுக்கோ உற்றார் உறவினராகிய மனிதர்க்கோ பித்ருக்களுக்கோ ஏவல் செய்பவனாகவோ கடனாளியாகவோ இருக்க மாட்டான். நாரதர் கூறியது, மிதிலாபுரி அரசன் இவ்வாறு பாகவத தர்மங்களை கேட்டு பிரீத்தியுடன் ஜெயந்தியின் மைந்தர்களாகிய முனிவர்களை உபாத்தியாயர்களுடன் கூடி பூஜித்தான். பிறகு அந்த சித்த புருஷர்கள் ஜனங்கள் யாவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மறைந்து விட்டார்கள். நிமிராஜன் அவர்கள் உபதேசித்த தர்மங்களை அனுஷ்டித்து பற்றுதல் அற்றவனாகி பரமபதம் அடைந்தான். மகா பாக்யசாலியான வசுதேவரே, நீரும் இப்பொழுது கேட்ட இந்த பாகவத தர்மங்களை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டித்தால் பற்றுதலை விட்டு உயர் பதவியை அடைவீர். பதி சதிகளாகிய உங்கள் இருவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. ஈஸ்வரனும் பகவானுமான ஹரியே அல்லவா உங்களுக்கு புத்திரனாக வந்தார். சர்வஸ்வரூபியும் ஈஸ்வரரும் மாயா மானிட வடிவத்தால் தனது பெருமையை மறைத்து கொண்டிருப்பவரும் அழிவற்றவரும் பரம புருஷருமான கிருஷ்ணனிடத்தில் புத்திரன் என்ற எண்ணத்தை கொள்ள வேண்டாம். ஸ்ரீ சுகர் கூறியது, மகா பாக்யவந்தரான வசுதேவரும் மகா பாக்யசாலியான தேவகியும் இதை கேட்டு மிகவும் வியப்புற்றவர்களாய் மனதிலிருந்த மயக்கத்தை விட்டார்கள்.
எவன் ஒருமைப்பட்ட மனத்துடன் இவ்வரலாற்றை உள்ளத்தில் கொள்ளுகின்றானோ அவன் இங்கேயே மோகத்தை விட்டு பிரம்மஸ்வரூபம் அடைதற்கு உரியவன் ஆகிறான். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம் முற்றும்.